மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு மேல்நிலைப்பள்ளி பெரிய சிறுவத்தூர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் பெரிய சிறுவத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட 800 மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க. அந்த 800 மாணவர்கள் பள்ளி வளாகம் பெரிய அளவில் இருக்குது. 8-9 ஏக்கர் உள்ள அளவு பள்ளிக்கூடம். அந்த ஸ்கூலில் மாணவர்களுக்கு சுற்றுச்சுவர் தான் மிக முக்கிய காரணம். போன கூட்டத்தொடரிலையும் சுற்றுச்சுவர் அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதி. அந்த தொகுதியில் அந்த செருவத்தூர் பள்ளின்றது பக்கத்திலேயே ஒரு 50 மீட்டர் தொலைவிலேயே ரயில்வே ட்ராக் அதில் இருக்குது. அதே போல் ஒரு 50 மீட்டர் தொலைவிலே குளம் இருக்குது, ஏரி இருக்குது, ஓடை இருக்குது. இது எல்லாமே அந்த மாணவர்கள் மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற பெற்றோர், பேரண்ட்ஸ், ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. அது கூட ஒரு 1500 மீட்டர் தேவைப்படும்னு நினைக்கிறேன் சுற்றுச்சுவர். நான் சட்டமன்ற உறுப்பு மேம்பாட்டு இதில் கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அது முடியல என்னால். அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது. அது அந்த சுற்றுச்சுவர் இல்லாதால மாணவர்கள் இப்போ போன ஆண்டு நான் செய்திக்காக சொல்கிறேன், மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்கில் போய் கல்லெல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான். வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக்கில் இது விளையாட்டாக விளையாடுறது. அந்த பகுதியில் இயல்பாக அந்த பகுதியில் விளையாடுவாங்க. அந்த ரயிலோட பிரச்சனை அந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேணும். தலைவர்களே, இது முக்கியமான கொஸ்டின் ஐயா. இது விளையாட்டா ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது. நான் விபத்து ஏற்படுவதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களிடத்தில் விவரித்து சொல்கிறேன். மாணவர்கள் அங்க போய் அந்த கல்லு வச்சு ரயில்வே ட்ராக்ல விளையாடுறான். நீங்க கல்லு வச்சு விளையாடினாங்க, அதில் சுற்றுச்சுவர் கட்டப்படுமான்னு கேட்கும். இல்ல பேரவைத் தலைவர்களே, ஒரு நிமிஷம் கேளுங்க, இது சொல்றது கேளுங்க. அந்த பள்ளியில ரயில்வே ட்ராக்ல இருந்து சேலத்துல இருந்து தலைமை ஆசிரியரை அழைத்து என்கொயரி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்காக தலைமை ஆசிரியர்கள் அங்கே போயிட்டு அது சம்பந்தமா அது என்கொயரி போய் அதை பார்த்து இல்லை மாணவர்களை நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அங்கான ஒரு பிரச்சனை சிக்கல் விவாதம் ஏற்பட்டுச்சு. அதனால சொல்றேன், சுற்றுச்சுவர் எவ்வளவு அவசியம் அந்த இடத்துலன்றதால சொல்றேன். நான் இது சாதாரணமா பையன் பக்கத்திலே இருக்கிறதால கவனத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட பதில் வாங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கல் எடுத்து வச்சாங்கிறதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். அது அஃபென்ஸ், எவ்வளவு பெரிய குற்றம். இல்ல அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. உட்காருங்க அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த உண்மையான அந்த கன்சர்ன், இளம் கன்று பயம் அறியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லுகிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவருடைய மானிய கோரிக்கையில் பேசும்போது சொன்னாங்க, தனியார் பள்ளிகள் சில இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக, ஏரி பக்கத்தில் காம்பவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்போது மாணவ செல்வங்க ஏதாச்சும் வெளியில் போய் விளையாடுறது போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாகிறது. அதனால் அந்த காம்பன்சேட்டை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார். அது தனியார் பள்ளிக்கு மட்டுமில்லை, அரசு பள்ளியை சார்ந்திருக்க நாங்களும் அது கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னப்போ அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது நாங்கள் கண்டறிந்து, அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அது உடனடியாக நாங்கள் கவனித்துக்கொள்ளும். கட்டமைப்பு என்று வரும்போது இப்போ நம்முடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 155 கிளாஸ் ரூம்ஸ், ஒரு 13 லேப்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் யூனிட்ஸ், ஒரு 4 யூனிட் நம்ம கட்டியிருக்கிறோம் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதில் அந்த சுற்றுச்சூழல் வரும்பொழுது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த 1000 கோடி ரூபாய் நிதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். நீங்கள் சொன்ன ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி ஒரு தவறு நடக்காததுக்கு முன்பு அதை நம்ம தடுக்க வேண்டும் என்கின்ற நீதியில் சொல்லி கண்டிப்பாக அது இந்த ஆண்டே அதை செய்து தருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் ஏற்படுவோம் என்பதை பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.